கொடுத்த கண்டென்ட்டை மட்டும் பேசுறா, தேவையில்லாம எக்ஸ்ட்ரா பேசி தனுஷ் ஃபேன்ஸ்ட்டு அடி வாங்கிறாத. முதல்ல ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க. நம்ம விக்னேஷ் மாமாவும் நயன்தாராக்காவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதே நானும் ரவுடிதாங்கிற படத்துல இருந்து தான். அவங்களோட லவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெட்டிங்ல ஒண்ணு சேருது. அந்த வெட்டிங்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த மீடியாஸுமே வந்து உள்ள போக முடியல. ஏன் அப்படின்னா அந்த வெட்டிங்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்ரியா எடுத்து அதை நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நயன்தாரா மேம் விக்னேஷ் சிவனும் பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பாலிவுட், கோலிவுட், டோலிவுட்னு எல்லா ஆக்டர்ஸுமே வந்திருந்தாங்க, இந்தியாவில் உள்ள பெரிய ஆக்டர்ஸ் முதல் கொண்டு. ஆனா அவங்க எதிர்பார்த்த ஃபோட்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல அந்த அளவுக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரகசிய தகவல். ஆனா அது உண்மையானு கேட்டீங்க அப்படின்னா ஆமா அது உண்மைதான். ஏன்னா கடைசி சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லொகேஷனுக்கு வந்து பர்மிஷன் கவர்மெண்ட் மூலமா கொஞ்சம் ப்ரெஷர் ஆகவும் அந்த ப்ரெஷர் எல்லாமே மேனேஜ் பண்ணி எடுக்க முடியாம போயிருச்சு. ஏன்னா நீ தான் ஆர்டர் போட்ட மாதிரி இப்படி பேசுற, உனக்கு எப்படி தெரியும் நீ அந்த இடத்துல இருந்தியா? நெட்ஃபிளிக்ஸும் அவங்க எதிர்பார்த்த ஒரு கண்டென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வெட்டிங்ல அந்த அளவுக்கு கிடைக்கல.